எல்லோருக்கும் வணக்கம். இந்த திருச்செந்தூர் முருகனை சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் என்றாலே தித்திக்கும், வாய் மணக்கும், தேன் இனிக்கும், மலர் மலரும், எண்ணமும் நெஞ்சும் பூரிக்கும். முருகாய் என்று கூப்பிட்டால் மயிலும் வாகனமும் ஓடோடி வருவான் முருகன். கண்ணுக்கு இனிமையாக, காதுக்கு இதழாக, வாய்க்கு இனிமையாக, சொல்லுக்கு பொருளாக, உயிருக்கு உண்மையாக, நெஞ்சுக்கும் நினைவுக்கும் பொருளாக, உயிருக்கு உணர்வாக இருப்பவன் முருகன். திரைவாய் கடலில் ஓரத்தில் அமைந்திருப்பதால் கலியுக முருகன் அருள் பெற்று விளங்குகிறான். சீரலைவாய் வாயில் கந்தபுராணத்தில் உடைந்து திருத்தலம் கட்டப்பட்ட திருச்செந்தூர் ஆகும். ஓம் வடிவத்தில் கோயில் அமைந்துள்ளது. பிரகாரத்தின் ஒரு பகுதியில் இருந்து காதை வைத்து கேட்டால் ஓம் என்ற ஒலி வந்து கொண்டே இருக்கும். மின்சாரம் கைவது போல நமக்கு உணர்வு ஏற்படும். முருகன் கோயில் ஓம் நிலையிலேயே வடிவம் அமைந்துள்ளது. முருகன் பத்மாசுரனை வத செய்த இடம் செவந்திபுரம் என்றும் செவந்திநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். பாலசுப்பிரமணியம், சண்முகா 2 மூலஸ்தலங்கள் அமைந்துள்ளது. பாலசுப்பிரமணியன் தூய வெள்ள ஆடையும் சண்முகா பச்சை ஆடையும் அணிந்துள்ளார்கள். முருகன் கிழக்கு பக்கமாக அருள் கொண்டுள்ளார். அவர் வாயம், பூ, ஜபமாலை, உத்தராட்சமாலை அணிந்து 4 கைகளையும் தவத்து சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்து கொண்டிருக்கிறார் முருகன். முருகன் சன்னதி 160 அடி நீளமும் 60 அடி அகலமும் 124 தூண்களை கொண்டதாக அமைந்துள்ளது. அதில் பஞ்சலிங்கம் என்ற சிவலிங்கத்தை முருகன் தமது தவக்கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றார். திருச்செந்தூரில் 12 சித்தர்களில் 8 சித்தர்கள் சீவ சமாதி அடைந்த இடமாகும். அதனால் உலகத்திலே அதிகமான முருகனுடைய அருள் திருச்செந்தூரிலே காண முடிகிறது. திருச்செந்தூர் உலகத்தில் முதல் நாகரிகத்தை கொண்ட இடமாகும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதி 4 புறமும் உயர்ந்த மதில் சுவர்களை கொண்டது. 150 அடி உயரத்தில் கோபுரம் வானத்திற்குள்ள அளவுக்கு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. 9 நிலைகளை கொண்டது. பராக்கிரம பாண்டியன் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் ஓநாட்டுடன் போர் செய்யும் பொழுது கோயில் கட்டுவது தடைப்பட்டது. ஒரு நிலை கோபுரம் வரை கட்டி முடிக்கப்பட்டது. மற்றதெல்லாம் நாயக்கர் காலத்தில் இந்த கோபுரத்தை கட்டவில்லை. ஊர் பொதுமக்களால் இந்த கோபுரத்தை கட்டி முடித்தார்கள். பராக்கிரம பாண்டியன் கோயிலை கட்டுவதற்கு முழு மகிழ்ச்சியுடன் செயல்பட்டார். இந்த கோயில் கடற்கரையில் அமர்ந்திருப்பதால் இங்கு மலைகளோ கல்லுகளோ எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே பராக்கிரம பாண்டியன் விஜயநகர பேரரசு மலைகளில் கல்லுகளை உடைத்து கொண்டாந்து கருங்கற்களால் கட்டி கோபுரத்தை கோயிலை கம்பீரமாக காட்சியளித்தது உலக அறிந்த ஒரு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இங்கு சிற்பங்கள், ஓவியங்கள், செப்பு தேகடுகள் ஆகியவர்களால் பூசப்பட்டு மிகவும் உலகத்தில் ஒரு சிறந்த கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது திருச்செந்தூர்.